பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாரம் ஒன்றும் இல்லை, வெயிட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாடி மட்டும் கிடைக்கலன்னா மிஸ்ஸிங்லேயே இருந்திருப்பா. சரிதானே? ஒருவேளை ரஷ்மியை கொலை பண்ணது அவளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா? அதை பத்தி நாம இன்னும் யோசிக்காம இருக்கோமா? உன்னால இதெல்லாம் சமாளிக்க முடியாது. ரஷ்மிக்கு சொந்தமா லக்னோல ஒரு வீடு இருக்குல்ல, அதை பேசாம வேலை பேசி வித்துரு. அதனால உனக்கும் உன் அம்மாவுக்கும் நிறைய பணம் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்ல. அப்படி ஃபோனில் சொல்கிற விஷயமா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வர சொல்லியிருக்க மாட்டேன். உங்களை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறதுக்கு என்கிட்ட டிஜிபி சாரோட ஆர்டர் இருக்குது. பாருங்க, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் கேட்போம் பிரத்யுமன், நீங்கள் பதில் சொன்னால் மட்டும் போதும். இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொன்ன டைமுக்கு நான் நேராக வந்துடுவேன். ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லலாமா? உங்களுக்கு என்ன ஆதாரங்கள் கிடைச்சதோ அதை மீடியாவில் மட்டும் லீக் அவுட் பண்ணுற வேண்டாம். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் சார். எங்கள் வேலை வீடியோவை மீடியாவில் லீக் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு இப்போ முக்கியம் ரேஷ்மியை மர்டர் பண்ணது யாரு. நம்ம 2 பேர் கையில கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ காவல்துறை கையில இருக்கு, தெரியுமா? ஏதாவது செஞ்சு இந்த கேஸை ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியாதா? அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம்யா. இப்போ ராஷ்மி போனதை நினைச்சு யாருக்கு என்ன கஷ்டம்? ஆனா உங்க புள்ள கிட்ட சொல்லி வைங்க, ஏடா உடம்பு அதை உளறிட போறான், புரியுதா? சரியான முட்டாள் அவ. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு அவனுக்கு தகுதியானவளே இல்ல. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? புரிய வச்சுதான் ஆகணும் பிரதிமன், எப்படியாவது. பர்தோஷ் மிஸ்ரா, உங்ககிட்ட ரேஷ்மியோட மர்டர் பத்தி விசாரிக்கணும். 3 வருஷம் பழமையான கேஸை நீங்க தோண்டி எடுத்திருக்கீங்களா? இப்ப என்ன தேடி வந்து நீங்க கேக்குறீங்கல்ல, நான் தான் ரஷ்மியை கொன்னனா இல்லையா? அதானே? ரைட்? சொல்லுங்க, நீங்க தான் ரஷ்மியை கொன்னீங்களா? அவளே அவ சாவை தேடி போயிருப்பா. அவளுக்கு மரண கிணறுல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. அது நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப ரேஷ்மி பிளாக் மேஜிக் பண்றான்னு உனக்கு எப்படி தெரியும்? மந்திர தந்திரம்லாம் பண்றான்னு சொல்ற? பார்த்தது சொன்ன மேடம். அவ கிளைண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி டீல் பண்ணுவா. அதை எல்லாத்தையும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். கிளைண்ட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக எல்லா தில்லாலங்கடி வேலையும் பாப்பா. உன்னோட சித்தப்பா ஏதோ கோல்மால் வேலை செஞ்சு உன்னையும் உம்மாவையும் நடுத்தெருவில் நிற்க வச்சிருவாரு. அவரை பற்றி தெரியும்ல. அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவர் உனக்காக, அம்மாவுக்காக, அக்காவுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா? இப்போ நான் என்ன பண்றது சோனு? உன் விஷயத்தில் தலையிட வேண்டான்னு உன் சித்தப்பங்கிட்ட நீ தெளிவாக சொல்லிடு. இனிமே எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடு. உனக்கு சொல்லி புரிய வைக்க ரேஷ்மி அக்கா உயிரோடு இல்லை. இனிமே எல்லா விஷயத்தையும் நீ தான் தனியாக டீல் பண்ணி ஆகணும். லக்னோல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரஷ்மி பாண்டேவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் அவ ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. நிறைய பேர் கூட சேர்ந்து பல விஷயங்களை இவ பண்ணிருக்கா. அதான் ஏன் தெரியல. விசாரிக்கும் போது அவளை பத்தி ஒவ்வொருத்தரும் பல கதைகள் சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் கூட இவளுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஆனா இவளால யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்க தான் ரஷ்மி பாண்டேவை ஒருவேளை கொலை பண்ணிருப்பாங்களா? அதை இப்ப கண்டுபிடிச்சு ஆகணும். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சார். எங்கள் அப்பாவுக்கும் ரேஷ்மிக்கான உறவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ சொல்லு, ரஷ்மியை நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்புறம் உன் அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பிரத்யுமன் சௌத்ரி அவரோட எதிரி தக்ஷத்லால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? ரேஷ்மியை புரிஞ்சுக்காம விட்டது ஏன் தப்பு தான். மற்றவங்கள மாதிரியே என்னையும் அவள் ஏமாற்ற பார்த்தா. அவளுக்கு தேவை பணம் மட்டும்தான். நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரிஷப். உனக்கு தெரியாது நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னு. ஓ மை காட் ரிஷப், ரிஷப் இது டைமண்ட். டைமண்டே தான், அது உனக்கு மட்டும்தான். இதை விட வேற ஒரு சர்ப்ரைஸ் கூட எங்கிட்ட இருக்கு. வில் யூ மேரி மீ? அம்மா அப்பா இவங்க தான் ரேஷ்மி பாண்டே. வணக்கம். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி ஏஜென்சியில் வேலை பார்க்குறேன். அப்புறம் அங்கே சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். கம்பெனியில் இவ தான் நம்பர் 1. உன்னோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கம்மா? நீ ரஷ்மியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சியா? ஆனால் இந்த விஷயத்த ரஷ்மியோட அம்மாவும் சொல்லலை, சித்தப்பாவும் சொல்லலை, ஃப்ரெண்டு சுப்ரியா கூட சொல்லலை. அவங்க எதுக்காக சொல்லணும்? ரேஷ்மி என்ன நினச்சான்னா என்னை யூஸ் பண்ணி எப்படியாவது எங்கள் அப்பா வளைச்சி போடணும். எதுக்காக உன் அப்பாவை வளைச்சி போட பார்த்தா அவ? அவருக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்? அது அந்த பரிதோஷ் மித்ராவோட பிரச்சனை தான். என்னோடது சந்தோஷமான குடும்பம், நல்ல மனைவி, குழந்தைங்க, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. நான் தான்
கிறுக்குத்தனம் பண்ணிட்டேன். பரிதோஷ், இனிமே என்கிட்ட பேச முயற்சி பண்ணாத. எல்லாமே முடிஞ்சு போச்சு நமக்குள்ள, புரியுதா? கீதா ப்ளீஸ் 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 நான் சொல்றத கேளு. இனிமே எங்க வாழ்க்கையில நீ வராத, புரியுதா? நான் டிவோர்ஸ்க்கு கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். நீ ஜீவன அம்சம் தர ரெடியா இரு. இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஜெகனா, கீதா கீதா நான் சொல்றத கேளு. நில்லு கீதா. நான் அந்த பொண்ணு ரஷ்மி கூட பழகி எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு. நான் அவளுக்கு என்னதான் கொடுக்கல. அப்படியா? அப்போ ஒரே நேரத்தில் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். நான் ஒரே நேரம் 2 வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே அந்த விஷயம் தெரியாது, இந்த ரஷ்மிக்கு 2 முகம் இருக்குன்னு. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். நான் ஒரே நேரம் 2 வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே அந்த விஷயம் தெரியாது, இந்த ரஷ்மிக்கு 2 முகம் இருக்குன்னு. அவ என்ன முதல் முறையா சந்திக்கும் போது ஏதோ ஒரு சின்ன ஏஜென்சி, இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி, அவ வேலை செஞ்ச விதத்தை பார்த்ததும் நான் வேற கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதோட ரஷ்மி என்னோட வேலை விஷயமா பழக்கமானா. அவ விரிச்சு வச்ச வலையில நானா போய் மாட்டிக்கிட்டா கூட அவ மேல ஏற்கனவே பைத்தியம் ஆயிட்டேன். அவளும் என்ன எப்படியாவது வளைச்சி போடணும்னு முடிவா இருந்தா. இந்தா ரஷ்மி, ஸ்பெஷலா உனக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். எது வேணுமோ வாங்கிக்கோ. ஆனா பரிதோஷ், எதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? உனக்கு பிடிக்கலன்னா நான் திரும்ப எடுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஐ லவ் யூ பரிதோஷ். கண்மூடித்தனமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சில சமயம் எனக்கே குற்ற உணர்ச்சி ஏற்படும், என் பொண்டாட்டியை நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு. ஒரு பக்கம் நான் நல்ல புருஷன், ஒரு நல்ல அப்பனா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்படியே மறுபக்கம் ஒரு காதலன். நான் கனவு கண்ட வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் காதல். ஒரே நேரத்தில் 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே வித்தியாசமான சுயநலவாதியாக ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல? நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க சார். நான் பண்ண காரியத்தை நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்கு. நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரஷ்மியால் என் வாழ்க்கை நாசமாகும்னு நினைக்கவே இல்லை. நான் அவளுக்காக ஒரு வீடே வாங்கி வச்சிருந்தேன். அந்த ரமேஷ் நகரில் இருக்க வீடா? அவளுக்காக நான் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணேன். இந்த வீடு எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான் ரஷ்மி. உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ரியலி? அவ காதல்ல அந்த அளவுக்கு பைத்தியமா மாறிட்டேன். என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. நான் என் மனைவி, என் குழந்தைய ஏமாத்திட்டு இருக்கேன்னு தெரியவே இல்லை. அதே மாதிரி ரஷ்மியோட இன்னொரு முகத்தை நான் கண்டுக்காமையே விட்டுட்டேன். அந்த முகத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அவளுக்கு அப்படி ஒரு முகம் இருக்கும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அவங்கள ஏமாத்திட்டால? வெறும் ஏமாற்றமா? ரொம்ப மோசமான விளையாட்டை விளையாடிட்டாவ. ரஷ்மி, உங்ககிட்ட நான் ஒரு சிம்பிள் கேள்வி தான் கேட்டேன். இந்த வாரம் முழுக்க நீ எங்க தான் போ? நான் என்ன உன் பொண்டாட்டியா? நான் உன்னை கல்யாணமா பண்ணிக்கிட்டேன்? எனக்கு தெரியும் நீ யார் கூட இருந்தேன்னு. எத்தனை பேர் கூட இருந்தோன்னு எனக்கு தெரியும். அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயமும் தெரியும். பரிதோஷ், நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். இங்க பாரு, நான் உனக்கு இதெல்லாம் அதனால தரல. நீ என்னை ஏமாத்துறதுக்காக தரல. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. இப்ப இங்க இருந்து ஒருத்தன் வெளியே போனால, அவன் யாரு? அப்படியா? அப்படின்னா என்ன வேவு பாக்குறியா? ஹேய் ரஷ்மி, என் வீட்டுல தங்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? வெளியே போடி. கெட் அவுட். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது என்னோட பேர்ல இருக்கு. இப்போ உடனே என் பேருக்கு எழுதி வச்சிரு. இல்லனா என்ன பண்ணுவ? எக்ஸ்போஸ் பண்ணிடுவியா? இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என் வாழ்க்கையில இருந்தோ வெளியே போ. கெட் அவுட் ஃபார் மை லைஃப். காம் டவுன் பரிதோஷ். வெறும் 2 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எனக்கு எப்பவும் வரமாட்டேன். ப்ராமிஸ். அடி. இப்ப அடி பாப்போம். அடின்றல. நீ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 2 கோடி ரூபாய் கொடுத்துரு. பாரு, அங்க பாரு. அங்க கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? ஆமா, இந்த பெட்ல என் கூட என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரேப் கேஸ்ல உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. நீ தான் என்ன நல்லா யூஸ் பண்ணிருக்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க. இந்த வீட்டை கூட என்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்க. இந்த வீடியோவை நான் போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் கொடுத்துருவேன். அப்புறம் பார்க்கலாம் யார் யார் அடிக்கிறாங்கன்னு. 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் வேணும். இல்லைன்னா இந்த வீடியோவை நான் வைரல் ஆக்கிடுவேன். உனக்கு தெரியாது பரிதோஷ், நான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக எது வேணாலும் செய்வேன். ரஷ்மி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டா. முதல்லயே அவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கா. ரொம்ப சாதுரியமான பொண்ணு அவ. நீங்க என்ன லிஸ்ட் பட்டலா? இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. நான் வடிகட்டின முட்டாள்.
ஆனா இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது நான் என்னெல்லாம் பண்ண முடியும்னு. அதாவது இதுக்கு முன்னாடி அவ பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட 2 கோடி ரூபா கேட்டால, அப்போ நான் என்னோட மொபைல்ல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். அவ என்னை கொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் முந்திக்கிட்டேன். ரஷ்மி, இப்படி நீ என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது. நான் உன்னை பிளாக்மெயில் செய்யக்கூடாதுன்னா நீ எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்துரு. உனக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம். நாளைக்குள்ள 2 கோடி ரூபாய் கொடுக்கலனா நான் உன் மேல ரேப் கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன். மீடியா கிட்ட ஃபுட்டேஜையும் கொடுத்துருவேன். இது ரொம்ப பிளாக்மெயில் ரஷ்மி. அதெல்லாம் உனக்கு பண்ணித்தான் ஆகணும். நீ 2 கோடி ரூபாய் கொடு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நான் திரும்பி வரவே மாட்டேன். நீங்க எதுக்கா இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணீங்க சார்? அந்த ஆள் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டான், நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அந்த பரிதோஷ் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன விசாரணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நீங்க பிளாக்மெயில் பண்ண கால் ரெக்கார்டிங் எல்லாம் பரதோஷ் கிட்ட இப்ப இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் வச்சு அவரை மாட்டி விடலான்னு பாத்தீங்களா? அவரை பிளாக்மெயில் பண்ண குற்றத்துக்காக தான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? அந்த ஆள் என் விஷயத்துல தப்பு பண்ணிருக்கான். நான் பரிதோஷிக்கு எதிராக ரேப் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். இப்போ எங்க போறீங்க? நான் சொல்றத கேளுங்க சார். நான் அந்த ஆளு கோர்ட்டுக்கு இழுக்காம விட மாட்டேன். நான் அந்த ஆள் வீடியோவை வைரல் பண்ணுவேன். என்ன அரெஸ்ட் பண்ணி அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உங்க பேர்ல நான் கேஸ் போடுவேன். ரஷ்மி, என் விஷயத்துல பண்ண காரியத்தினால என் குடும்பம், என் வாழ்க்கை எல்லாமே நாசமாயிடுச்சு. அக்டோபர் 7ஆம் தேதி எங்க இருந்தீங்க? வீட்டில தான் தனியா இருந்தேன். சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன். தினமும் குடிக்கிறது தான். ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் நான் சொல்றதை கேளுங்க சார். அவ ரொம்ப மோசமான பொண்ணு. இப்போ நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அவளை மாதிரியே அவளை எவனோ ரொம்ப அழகா மாட்டி விட்டு கதையை முடிச்சிருக்கான். அவ தனத்தானே பெரிய புத்திசாலி நினைச்சால, ஓவர் கான்ஃபிடென்ட். அதுதான் அவளோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். ரேஸ்மி காதலிச்சேன். அவள் ஏமாத்துறான்னு தெரிஞ்சதும் அவளை என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏமாற்றத்தை என்னால் தாங்க முடியல சார். ஏமாற்றம் தாங்க முடியாம ரஷ்மியை நீ தான் கொன்னியா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ரஷ்மியை கொல்றதுக்கு முன்னாடி அவள் லாஸ்ட் லொகேஷன் கரெக்டா விஐபி என்க்ளேவை தான் காட்டுது. அங்கதானே உன் வீடு இருக்கு. உன் அப்பாவோட எதிரி தக்ஷத் லாலும் அங்கதான் இருக்கான். எப்போ அந்த ரேஸ்மி அப்பாவோட தொடர்பில் இருக்கான்னு தெரிஞ்சதோ அவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு நினச்சேன். சார், எனக்கு ஒரு விஷயந்தான் புரியவே புரியல. அந்த ரேஸ்மிக்கு அப்படி என்னதான் சார் வேணும்? அவள் கண்ட ஆம்பளை கூட போய் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட சார். ரஷ்மி 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கா. ரிஷப்பை கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா. ஒரு பக்கம் ரிஷப்போட ஃபாதர் பிரத்யுமன் அவரோட எதிரி தக்ஷத் லால் கூடயும் உறவு வச்சிருந்திருக்கா. எல்லாத்துக்கும் முன்னாடி பரதோஷ் மிஸ்ரா சார். எப்படி இந்த விஷயம் அவங்க அம்மா, தம்பி, சித்தப்பாக்கு தெரியாம போயிடுச்சு? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா என்ன? கல்யாணி, நான் விகாஸ் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். நம்ம ரிலாக்ஸ்டா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஒருவேளை ரஷ்மி மனோஜ் அப்புறம் பரத் விஷயத்துல ஏதாவது கோல்மால் பண்ணியிருந்தாள்னா அதை நம்ம சமாளிச்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ரஷ்மி பாண்டேவோட கொலைக்கான காரணம் அவ இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி பணம் வாங்கினதுக்காகவா, இல்ல இவ வேலை செய்யற மெத்தட் சில பேருக்கு பிடிக்காம இருந்ததுனாலயா? இவ வெற்றி மேல வெற்றி அடைஞ்சதை பார்த்து பல பேருக்கு பொறாம இருந்துச்சா? ரஷ்மி ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தா. இவங்க எல்லாரையும் தாண்டி ரஷ்மியை கொன்னது யாரு, அதை கண்டுபிடிக்கணும். நான் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ரஷ்மி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. நான் அந்த விஷயத்தை மூடி மறைச்சதே இல்லை. வீரேன் சார்கிட்ட இதை பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மேம், எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ரஷ்மி ஏற்கனவே பிளாக்மெயில் கேஸ்ல உள்ள போயிருக்கா. ஒரு விஷயத்துல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ரஷ்மி தன்னோட பாடியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது மூலமா கிளைண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சா. எல்லாமே பெரிய கிளைண்ட்ஸ். ஆனா அவங்க எல்லாருமே ரஷ்மிக்கு வெறும் கிளைண்ட்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கும் மேலதான். பயல், எனக்கு உன்னோட ஆஃபீஸ் கொலீக் துருவ் கிட்ட பேசணும். ஏன்னா நான் அவங்க கிட்ட சொன்ன ரஷ்மியோட பாடி தண்ணியில மேல வந்துருச்சுன்னு. இல்லைன்னா மிஸ்ஸிங் தான். ஒருவேளை நான் அந்த மாதிரி சொன்னதுனால ரஷ்மியோட கேஸ்ல நான் இன்வால்வ் ஆயிட்டேன்னு நினைச்சீங்கன்னா, நான் தான் அவளை கொன்னு இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா, அதெல்லாம் தெளிவா இருக்குல்ல. ஏன்னா ரஷ்மியை கொன்னவன் அவ பாடி மேல எதுக்காக அவன் கல்ல வச்சு கட்டினானா, அந்த பாடி வெளியில வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கான். அப்ப ரேஷ்மியை மர்டர் பண்ணது யாரு பாயல்? மேம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ரஷ்மியை சுத்தமா பிடிக்காது, பொறாமப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்காக அவளை நான் கொலை செய்ய மாட்டேன், கேவலமா நடந்துக்க மாட்டேன். ஏன்னா அவளை கொல்றதுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அவ இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் யாரோ போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. கர்மா மேம், கர்மா. என்ன மச்சா, ஏதாவது கிடைச்சதா? ஒரு ஆள் இருக்கான், அவனை காளி பாபான்னு சொல்லுவாங்க. அப்போ ரேஸ்மி மந்திரம் தந்திரம் பண்ணா? நான் ரொம்பலாம் விசாரிக்கல. ஏன்னா விசாரிச்சா டவுட் ஆச்சுன்னா பாட்டி எஸ்கேப் மந்திர பண்ணல. தந்திரம்லாம் பண்றான்னு சொல்ற? ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் ஏரியா தான் மேடம், அங்கே தான் இருக்கா. நீங்கள் உடனே போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் மேடம். ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆமாம், எனக்கும் ரஷ்மிக்கும் நடுவில் உறவு இருந்தது உண்மைதான். அதை ரெக்கார்ட் பண்ணி
உங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கா? என்ன பிளாக்மெயில்? பிளாக்மெயில் யாரை பண்ணுவாங்கன்னா ஏதாவது விஷயத்தை தாரா மறுக்கிறவங்க கிட்ட தானே பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். உங்களுக்கு லாக்கர் பத்தி கூட தெரிஞ்சிருக்கோம்ல? இல்ல, எங்களுக்கு எந்த லாக்கரை பத்தியும் தெரியாது. அதான் சார் உண்மை. இந்த மிஷ்ரா விஷயத்துல இந்த பொண்ணு பண்ணது எனக்கு முன்னாடியே தெரியும் சார், நல்லா தெரியும் சார். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் செக் பண்ணாம நான் அவகிட்ட போவேனா சார்? பேக்ரவுண்டை செக் பண்ணும்போது கூட நீங்க அவ கூட இருக்கிறத வீடியோ எடுக்க சொன்னீங்களா என்ன? பிரதிமன் சார், நீங்கள் ரகசியமாக ரஷ்மிக்கு பணம் கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வீடியோ ரெக்கார்டை கொடுன்னு நீங்கள் கேட்கல. நான் எதுக்காக கேட்கலன்னா எனக்கு தெரியும் அவள் எனக்கு எதிராக யூஸ் பண்ண மாட்டான்னு நான் நம்பினேன். ஏன் அப்படி கேரண்டியாக ஏதாவது கொடுத்தாலா? பாருங்க, விஷயம் என்னன்னா அவளுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்பட்டுச்சோ நான் அப்போல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதனால எனக்கு நல்லா தெரியும் அவள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். ஆமா, அவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவ கேட்கிற பணத்தை நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம் சார். ஆனா உங்களுக்கு எதுவும் தெரியாது அவ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சது? ஆமா, ரெக்கார்ட் பண்ண விஷயம் தெரியாது சார். பரவாயில்லையே, இந்த ரெக்கார்டிங் வச்சுட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணுவீங்களோ? இல்லையே. அப்ப ரெக்கார்டிங் எதுக்குடி பண்ண? யார் சொல்லி பண்ண? யாரும் சொல்லலையே. இதை வச்சுட்டு என்ன பண்ண போற? எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அடையணும்னு நான் நினைக்கிறேன். மேடம்க்கு அப்படி என்னதான் வேணும் இப்போ? அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக சதி வேலை செஞ்சேன்னா அதை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு நாள் கூட தேவைப்படல. அது பிரதிமன் வேலை தான் சார், எனக்கு நல்லா தெரியும். ரஷ்மியை எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணியிருக்கான். உங்க 2 பேருக்கும் தலைவலி ஆயிட்டாவ, ரைட்? என் புள்ள சரியான முட்டாள். அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரியாமலே அவன் அவளுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தான். ஆனால் ரஷ்மியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம்லாம் தேவைப்படலை. அவள் என்ன மாதிரியான பொண்ணு, அவகிட்ட என்ன இருக்குது, நான் அவகிட்ட போய் பேச போனேன். அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படின்னா அவள் டைம் பாஸ்க்கு வீடியோ பண்ணான்றீங்க. நீ எதுக்கு என் பிள்ளை பின்னாடியே வர? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? பின்ன வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ரிஷபுக்கு தெரியுமா நீ பல மாசமா குற்றவாளியா ஜெயிலில் இருந்திருக்கிறங்கிறது? நீ அதை ரிஷப் கிட்ட சொல்ல போறியா இல்லைன்னா அதை நான் சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளையை நான் விட்டுறணும், அவ்வளவுதானே? நீ ரொம்ப ஸ்மார்ட் ரேஷ்மி, கூடிய சீக்கிரம் அதை செய். நீங்க சரியா தான் சொன்னீங்க. ரிஷப் என்ன விரும்புறான், உண்மைதான். ஆனா நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் தெரியுமா? அப்படி நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. என் பிள்ளை அவளுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் போனேன். ஆனால் கடைசியில் நீங்களே அவள் வழியில் மாட்டிக்கிட்டீங்க. அவள் உங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. தர்ஷன்ஜி நினச்சாரு நானும் அவளை சேர்ந்து சதி வேலை பண்ணுறோன்னு. அவரோட வீடியோவை நாங்கள் எடுத்ததா? ரஷ்மி எங்ககிட்ட இருந்தே பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை வீடியோ ரெடி பண்ணி பணத்தை வாங்கிட்டு இருந்தா அது ஒரு தப்பான செயல் இல்லையா சார்? அவ கேட்ட பணத்தை நாங்கள் கொடுத்துட்டு தானே இருந்தோம். கொடுத்த அமௌண்ட் எல்லாமே பெருசு சார். நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அவட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அவள் எவ்வளோ கேட்டாலும் அதை கொடுத்துக்கிட்டும் இருந்தோம். அவளே வாக்கு கொடுத்துருந்தா அவளே என் பிள்ளைகிட்ட வந்து பிரேக்கப்பும் பண்ணிக்கிட்டா. உங்க 2 பேரோட வீடியோஸையும் அவ டைம் பாஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படி பண்ணா? பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறா? அதை பற்றியெல்லாம் எங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவளுடைய பேக்கப் பிளான். அதாவது அவள் ஆடம்பரமாக வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. காஸ்ட்லி கார், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், கை நிறைய பணம், ஜுவல்லரிஸ். அவள் ரிச் அண்ட் ராயல் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா. அவள் இன்னொன்று நினச்சா நாங்கள் திடீர்னு பணம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இந்த வீடியோஸை பிளாக்மெயிலுக்கு யூஸ் பண்ணலாம்ல. சரியா சொன்னார். அதுக்காக தான் அவள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கா. அழகான பொண்ணு தான் அவள். ஆனால் இதை தவிர அவகிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு. எப்படிப்பட்ட ஆம்பளையோ உழைச்சி போட்டு அவன் கிட்ட இருந்து காசை கறக்கிறதுல கெட்டிக்காரி. உங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் சரியா பொருந்தலையே. ராஷ்மியை ஒருவேளை நாங்கள் தான் மர்டர் பண்ணியிருப்போன்னு உங்களுக்குள்ள டவுட் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல சார்? ஆனால் அவளை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எங்கள் 2 பேருக்கும் கிடையவே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். கோவத்தில் என் புள்ள வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பான். அக்டோபர் 7ஆம் தேதி நான் ரஷ்மியோட வீட்டுக்கு போயிருந்தேன். எப்போ? ராத்திரியில் தான். எப்போவும் நான் அவளோட வீட்டுக்கு ராத்திரி தான் போவேன். நீ மனோஜ் பாட்டக்கு எதுக்காக ஏமாத்தின? சும்மாதான். அது உன்னோட பிளானிங் தான் என்னது?
அதனால உனக்கு என்ன லாபம்? நீங்க இங்க வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்குது? நான் என்ஜாய் பண்றதுக்கு தான் வரேன். உனக்கு எந்த மாதிரியான சந்தோஷம் கிடைக்குது? ஜனங்களை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துற, அதுவும் உனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் போதே ஏமாத்துற. என்கிட்ட இருந்து தர்ஷன்ஜி கிட்ட இருந்தெல்லாம் ஏமாத்துறியே. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தும் கூட மேலும் பவர்ஃபுல்லா ஆகணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன லாபம்? அதுதான் பாலிடிக்ஸ். ஒரு தடவை பதவி சுகத்தை அனுபவிச்சுட்ட அப்படின்னா அந்த ஆசை உன்னை விடாது. நானும் என்ன அந்த மாதிரி பவர்ஃபுல்லா நினைச்சிருக்கேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான் இங்க வரேன்னு. ஆனா என்ன தேடி வர்றதை உங்களால நிறுத்த முடியாது. உனக்கு என்ன தோணுது ரேஷ்மி? நான் உன்னோட வீடியோவுக்கு பயந்து தான் வரேன்னு நினைச்சியா? அது எப்படி எனக்கு தெரியும்? ஆனா நீங்க தான் வந்துகிட்டு இருக்கீங்களே. ரேஷ்மி, நீ ரொம்ப புத்திசாலி. ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை, அவ்வளவுதான். ஆனால் நீ மனோஜ் பாட்டக் மாதிரி ஆளுங்களை சீட் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டு. இல்லைன்னா பெரிய விபரீதம் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாத. உனக்கு நீயே குழி தோண்டிக்காத. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கெல்லாம் நான் அவள் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி ரஷ்மியோட எல்லா மூமெண்ட்டோட இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ராத்திரி 8:30 மணி வரைக்கும் ரஷ்மி வீட்டில் தான் இருந்திருக்கா. 9:05 அவளோட ஃபோன் லொக்கேஷன் விஐபி என்க்ளேவ்னு காட்டியிருக்கு. 9:15 அவளோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா அவளை நான் என் வீட்டுக்கு வரவே சொல்லலையே. நானும் அவளை என் வீட்டுக்கு வர சொல்லலை. உங்களுக்கு ஏற்கனவே என் பிள்ளையை பற்றி தெரியும்ல. அன்னைக்கு ராத்திரி ரஷ்மிக்கு யாரும் கால் பண்ணல, ரஷ்மியும் யாருக்கும் கால் பண்ணல. ஆனால் ரஷ்மி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா. அப்புறம் பிரதிமன் சார், இப்போ சொல்றீங்க நீங்க அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனீங்கன்னு? அதுதான் உண்மை, அதுக்கு தான் சொல்கிறேன். பிரதிமன் சார், நீங்க தான் அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கீங்க. அதை நீங்களே போய் சொல்லி வாண்டடா மாட்டிக்க பார்க்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரிஷப் வேற நான் போகும்போது பார்த்துட்டா. அதனால இதுக்கு மேலே அதை மூடி மறைக்கிறதுல அர்த்தமே இல்லை. இங்க பாருங்க, உங்க புள்ள அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருந்திருக்கான். ஒருவேளை உங்க மேல இருக்கிற கோபத்துல அவன் அப்படி பண்ணிருப்பானா? ஒருவேளை நீங்க அங்கிருந்து போனதும் அவன் ரஷ்மியை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியில போயிருக்கலாம்ல. வேணும்னே நம்ம வீடு இருக்கிற லொகேஷனுக்கு அவன் கூட்டிட்டு வந்திருக்கலாம். நம்ம 2 பேரையும் வேணும்னு மாட்டி விட ட்ரை பண்ணிருக்கலாம் சார். நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரேஷ்மியோட லாஸ்ட் லொகேஷன் விஐபி என்க்ளேவ் தான் காட்டியிருக்க. ஒன்று பிரதிபன், இல்லைன்னா ரிஷப். இவங்க 2 பேரும் பாலிட்டிஷியனை மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க, இல்லைன்னா கதை விடுறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம்ல. ரிஷப் ரஷ்மியை பழி வாங்கிட்டு அப்பா மேலே இருக்கிற கோபம் ரெண்டும் ஒரே நேரத்தில் சரி கட்டலாம். ஐ மீன் ஒரே கல்ல 2 மாங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா ரஷ்மியோட குடும்பத்தை நம்ம மறுபடியும் விசாரிச்சு பார்க்கலாம். லக்னோவில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்க எப்படி தெரியலன்னு சொல்கிறாங்க? ஆமாங்க, என்னதான் ஜனங்க காளி பாபான்னு கூப்பிடுவாங்க. இவ ரஷ்மி பாண்டி, உங்களோட பக்தியா இவ? ஆமாங்க, ரொம்ப தீவிரமா பக்தியா இருந்தா. ரஷ்மியோட லைஃப் ஸ்டைல், அவள் பணம் சம்பாதிக்கிற விதம், அதுக்காக அவள் எதை வேணா செய்வா. அந்த விஷயம் எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சுது. அதை பற்றி நீங்கள் யாரும் எங்ககிட்ட எதுவும் சொல்ல? இப்போதான் எங்களுக்கு தெரிய வந்தது. அவள் ஏதோ ஒரு பாபா கிட்டேயும் போயிருக்கா போல. அந்த பாபா தான் எங்கிட்ட சொன்னார், ஏதோ வசிய மந்திரம்லாம் கற்றுக்கிட்டான்னு. நிறைய பணம், நிறைய பவர், அதெல்லாம் சொந்தமாக்கணும்னு நினச்சிருக்கா. கல்யாணி மேடம், அப்புறம் விகாஸ், நீ 2 பேரும் எங்ககிட்ட அப்படி தானே சொன்னீங்க? அவன் எங்கே போறா வரா எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. ரேஷ்மி எங்ககிட்ட எப்போ எதுவும் சொன்னதில்லை சார். நீங்கள் 2 பேரும் அவகிட்ட எதுவுமே கேட்கலையா? இந்த பணம், இந்த காரு, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு அவகிட்ட கேட்கவே இல்லையா? கேட்டால் கூட அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க சார். உன் மளிகை கடைலாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல, அதுல மட்டும் கவனமா இரு. வண்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அம்மாடி ரஷ்மி, அது அம்மா, உங்களுக்கு பணம் வேணா கேளுங்க, வாங்கிக்கங்க. ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நான் இங்க வேலை செய்யறேன். தேவையில்லாத விஷயத்துல தலையிட வேணாம்னு சித்தப்பாயிட்ட சொல்லுங்க. சித்தப்பா ஏதாவது கேட்டாரா? சித்தப்பா புராணத்தை பாடாம இரு. கடை வச்சு கொடுத்தது சித்தப்பாவா இல்ல நானா? ஆனா அடிக்கடி வந்து போவா. ஆனா எதை கேட்டாலும் எதிர்கேள்வி கேட்டு வாயடிச்சிருவா. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அந்த எல்லா விஷயமும் நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஆமா, அவ இங்கேருந்து போனதுலேருந்து அவளோட பேச்சுலயும் நடத்தையிலயும் நிறைய மாற்றம்லாம் இருக்கு. அது எங்களுக்கு பயமாவும் இருந்தது, மனசுக்குள்ள நிறைய கேள்விகளும் இருந்துச்சு. ஆனா நாங்க எவ்வளவு கேட்டாலும் அவ எந்த பதிலுமே சொல்ல மாட்டா. லட்சுமி அக்கா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் கோர்ட்டுக்கு அலைஞ்சு அவங்கள ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தோம். ரேஷ்மி ஜெயிலுக்கு போன விஷயம் அதை கூட நீங்க என்கிட்ட சொல்லியே. அந்த விஷயம் ஏன் சொல்லலைன்னா அது எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது.
ஏன்னா ரேஷ்மி எங்க கூட இங்க இருந்தபோது, அவங்க அப்பாவும் எங்க கூட இருந்தபோது, அப்ப எல்லாமே சரியா தான் இருந்தது. அவ சிட்டிக்கு எப்ப போனாலோ அப்பவே மொத்தமா மாறிட்டா. அவன் ஏன் இப்படி கோவப்படுறா? இவ்வளோ பணத்தையும் பவரையும் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ராஷ்மி பாண்டே எந்த பாபா கிட்ட உதவி கேட்டாலோ அந்த பாபா மூலமா போலீஸ் விசாரணையில அதிர்ச்சிகரமான விஷயம் ஒண்ணு வெளியில வந்திருக்கு. ராஷ்மி எந்தெந்த விஷயங்கள்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சாலோ அது எல்லாமே அவள மாதிரியே மர்மமாவே இருந்திருக்கு. அவ கொலை நடந்ததும் ஒரு ரகசியம் தானே. இந்த கொலைய பண்ணது யாரா இருக்கும்? ரஷ்மிக்கு அந்த பவர்லாம் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? என்னங்க சொல்றீங்க, வசியமா? யாரையெல்லாம் வசியம் பண்ணணும்னு நினைச்சா? பொலிட்டீஷியன்ஸ் தர்ஷத் லாலா, பிரத்யுமன் சௌத்ரியா. ரேஷ்மி அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தா? பொலிட்டிக்கல் பவரா? இல்லைங்க, அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. இங்க பாருங்க காளிபாபா, அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. அவ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க அவளுக்கு வசியமும் தெரியும்னு. இப்போ ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க, வசியம் பண்ற விஷயத்த அவ எதுக்கு கத்துக்கிட்டா? அவ என்னதான் எதிர்பார்த்தா? யார வசியம் பண்ண பார்த்தா? அதை எப்படி எல்லார்டையும் கேட்க முடியும்? யார வசியம் பண்ண போறோம்லாம் கேட்க முடியுமா? அதை கத்துக்கணும்னு தானே என்கிட்ட வந்தா. மற்றவங்களை எப்படி தன் வசப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வந்தா சார். இந்த வித்தையை கத்துக்கிறதுக்கு பல மாசம் ஆகும்னு சொன்ன அவளும் வந்தா சார். அவ கேட்ட மாதிரி நானும் கத்து கொடுத்தேன். நான் அவளுக்கு எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தனோ அதை சரியான முறையில அவ செஞ்சிட்டு இருந்திருக்கா. முழு சக்தி அவளுக்கு கிடைச்சது. எந்த காயினை பத்தி நீங்க இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ அந்த காயின் உங்களுக்கு ராஷ்மி கிட்ட இருந்து கிடைச்சதா? இதுதானே அந்த காயின்? ஆமா, இதே காயின் தான். நான் தான் இதை அவளுக்கு கொடுத்தேன் சார். இந்த விதையை கத்துக்கிறதுக்கு எனக்கு குருதட்சணை கூட கொடுத்துருக்கா. எவ்வளவு பணம் வாங்கின? 3 லட்சம். அவ ஜனங்களை தன் வசியப்படுத்துறதுக்காக, வசீகர வித்தியை கத்துக்கிறதுக்காக ரேஷ்மி உங்களுக்கு 3 லட்சம் கொடுத்தாரு. தப்பாலாம் பேசாதீங்க சார். உங்களுக்கு வேணா அது தப்பா தெரியலாம், ஆனா சில சக்திகள் உலகத்துல இருக்கதான் செய்யுது. இப்ப நீங்களே பாருங்களேன். நீங்க செத்து போனவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்களால எந்த ஒரு முடிவை சரியா எடுக்க முடியல. ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலையா? ஏதோ ஒரு ஆளு தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி உங்களை சுத்த விட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியலையா? ஹலோ பாபா, போத நிறுத்துங்க. இந்த தவளை இதை வச்சு என்னென்ன நாடகம் பண்ணீங்க? நீங்க தப்பா பேசுறீங்க சார். இங்க பாருங்க, நான் என்ன கேட்கிறேனோ அதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க. இது எந்த இல்லைங்க, இது ஏதோ சைனீஸ் சரக்கு மாதிரி தெரியுது. சைனீஸ் பாபா? பாபாலாம் இல்லைங்க, சைனீஸ் சரக்கு. இது அவகிட்ட எப்படி வந்து சேர்ந்துச்சு? எனக்கு என்னங்க தெரியும்? இத பத்தி எல்லாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது. என்ன தவிர இன்னும் நிறைய பாபா போய் மீட் பண்ணிருப்பா போல இருக்கே. அவ எப்படியாவது அந்த வசியம் பண்ற விதியை கத்துக்கணும்னு என்கிட்ட அடமுடிச்சு சேர்ந்தா சார். அதான் கேட்கிறேன், எதுக்காக கத்துக்கிட்டா? அட எனக்கு தெரியாதுங்க. வசியம் பண்ற சில விதைகளை மட்டும் தான் சார் நான் கத்து கொடுத்தேன். அதை அவ யார் மேல யூஸ் பண்ண போறான்லாம் எனக்கு தெரியாது சார். அவ யார வசியம் பண்ண பார்த்தா, யார் மேல அவளுக்கு ஓவர் ஆசை, இதெல்லாம் எனக்கு என்ன சார் தெரியும்? சுப்ரியா, நீ ரஷ்மியோட ஒரே ஃப்ரெண்டு. அவ கூட நீ தான் இருந்திருக்க. உனக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. ரஷ்மி யார் கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு தெரியாதுன்னு சொல்லாத. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிதோஷ் மிஸ்ராவா, இல்ல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரிஷப் சௌத்ரியா, இல்ல ரிஷப்போட அப்பா பிரத்யுமன் சௌத்ரியா, இல்ல தர்ஷத் லாலா, இல்ல ரேஷ்மியோட கொலிக் பாயலா, இல்ல வேற யார் அவளை கொன்னது? யார் அவன்? யாரு சுப்ரியா? யாரு ரஷ்மியை கொன்னது? சம்பத் நகர்ல அவ பாடியை தூக்கி எறிஞ்சது யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியாது சார். ரஷ்மி இதை பத்திலாம் எதுவுமே சொல்லல. யார் கூட போறான்லாம் தெரியாது. ரிஷப்பை தவிர வேற யாராவது இருக்காங்களா? அது யாருன்னு தெரியுமா? இங்க பாரு சுப்ரியா, நீ ஆரம்பத்துல இருந்தே ஏதோ மூடி மறைக்கிற. நீ ஏற்கனவே எங்க சந்தேக லிஸ்ட்ல தான் இருக்க. நீ இப்ப யாருக்கு பயப்படுற சொல்லு. ரிஷப் தான் அப்பாவை மாட்டி விடுறதுக்கு தான் அப்படி பண்ணானா? ஏன்னா ரஷ்மியோட ஃபோன் லாஸ்ட் லொகேஷன் விஐபி என்க்ளேவ். அங்கதான் ரிஷப்போட வீடு இருக்கு. ரிஷப் ரேஷ்மியை கொண்டு இருக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் சார். ஏன்னா அவ மேல உயிரிய வச்சிருந்தா. ரேஷ்மி மேல கோமா இருந்தது உண்மைதான், ஏன்னா அவ ஏமாத்திருக்கா. ஆனா சார் அவங்க அப்பா மேலேயும் கோமா தான் இருந்தா. சார் ரிஷப் கண்டிப்பா ரஷ்மியை கொண்டு இருக்க மாட்டான். அதான் கேட்கிறேன், அப்ப யாரு ரஷ்மியை கொன்னா அதை சொல்லு. சார், ரஷ்மி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். எல்லாரும் சொன்னதுதான் சார் திரும்ப சொல்றாங்க. ஒரே பாட்டை தான் பாடுறாங்க. ரஷ்மி பத்தி யாருக்கும் இதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. சுப்ரியா, ரஷ்மி ஃபேமிலி பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? ஆமா சார், சில நேரம் சொல்லுவா. அவங்க அம்மாவையும் தம்பியும் பார்க்க பாலாப்பூர் போவாள்ல. அப்படின்னா அவங்க சித்தப்பா? இல்ல அவங்க சித்தப்பாவை பத்திலாம் எதுவும் தெரியாது. சார், பாயல் தியாகி, ரிஷப் சௌத்ரி, பரிதோஷ் மிஸ்ரா, தர்ஷத் லால், இவங்க 4 பேரோட ஃபோன் லொகேஷனுமே ரேஷ்மி பாண்டே வீட்டு பக்கத்துலயோ இல்ல சம்பத் நகர்லயோ காட்டல. பிரதிமன் சௌத்ரி? சார், பிரத்யுமன் சௌத்ரியோட ஃபோன் லொகேஷன் ரஷ்மி வீட்ல தான் சார் காட்டுது. ஆனா அவரே தானே வந்து சொன்னாரு அன்னைக்கு அவ வீட்ல இருந்தேன்னு. ஒருவேளை பிரதிமன் தான் ரஷ்மியை கொண்டு இருக்கானா? நம்மள சுத்த விடுறானோ? சார், கேமரா ரெக்கார்டர் வேற காணாம போயிருக்கு. அதுக்கு பின்னாடி பிரத்யுமன் சௌத்ரி தான் இருக்கான். முதல்ல அவன் ரேஷ்மியை கொண்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் பாடியை சம்பத் நகர்ல கொண்டு போய் போட்டிருக்கலாம். யார்கிட்டயோ கொடுத்து
தன்னோட ஃபோனை வீட்டுக்கு அமைச்சிருக்கலாம்ல. பிரத்யுமன் சௌத்ரியோட பர்சனல் கார்டு ஒருத்தர் இருக்கான், அப்துல். அவனை விசாரிக்கலாம் சார். அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ரஷ்மியோட பெட்ரூமில் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ரஷ்மி பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணியிருக்கான்னு. ஒரு விஷயம் கிளியராக புரியுது, அவன் மர்டர் வீட்டில் தான் நடந்திருக்கு. பரதோஷ் மிஸ்ரா அவன் தான் அந்த வீடை வாங்கி கொடுத்துருக்கான். பெட்ரூம்ல கேமரா இருக்க விஷயம் உனக்கு நல்லா தெரியும்ல. அங்க பாரு, அங்கே கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன். பிரத்யுமன் சௌத்ரிக்கும் தர்ஷத் லாலுக்கும் அவர் ரூம்ல கேமரா இருக்கிற விஷயம் தெரியும் சார். அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அவ கேமரா செட் பண்ணியிருக்கான்னு. ரஷ்மியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரிஷப், ரேஷ்மிக்கு அவங்க அப்பா கூட தொடர்பு இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவங்கள யாராவது பண்ணியிருந்தா டிவிஆரோட சேர்த்து கேமராவையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்க எந்த ஒரு எவிடன்ஸையும் டிவைஸையும் லாக்கரை கூட விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே அது தெரியும், ரஷ்மி ரெக்கார்ட் பண்ணுறான்னு தெரியும். அந்த ரெக்கார்டிங்கை வச்சு தான் பிளாக்மெயிலிங்கும் பண்ணியிருக்கா. சார், ரஷ்மியோட ஆஃபீஸ் கலீக் பாயல் தியாகி. பாயலுக்கு ரேஷ்மியை சுத்தமாக பிடிக்காது சார். ரேஷ்மி ஏன் பாயல் அவ வீட்டுக்கு வர சொல்லணும்? சார், ரஷ்மியை கொள்றதுனால சுப்ரியாக்கு என்ன லாபம்? கரெக்டாக சொன்னேன். ஸோ ரஷ்மி செத்து போனால் யாருக்கு லாபம்? கண்டிப்பாக வீட்டு ஆளுங்களில் யாரோ ஒருத்தர். அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்க மறந்துட்டோம். கேஸுடைய ஓட்டம் ரொம்பவே கன்ஃபியூஷனா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், திடீர்னு எங்க இருந்தோ சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் ராஷ்மியோட கொலையை பத்தி ஒரு திருப்பத்தையே இந்த இடத்துல ஏற்படுத்துச்சு. கோவிந்த், ஏதாவது நியூஸ் இருக்கா? ஆமாம் சார், இருக்குது சார். சார், விகாஸ் சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சிருக்கா. அதில் அவனுக்கு பார்ட்னர்னு ஒருத்தர் கூட இருக்கா சார். நான் அவங்ககிட்ட பேசினேன். அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொன்னான். ஆனால் விகாஸ் அதை நம்மகிட்ட இருந்து மறைச்சிருக்கான். என்ன இன்ஃபர்மேஷன்? போலராம் பாண்டே, விகாஸோட சித்தப்பா. அநேகமாக அவன் தான் பிளாக் ஷீப். எங்களை நீங்க எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்கள் உக்காருங்க போலராம். இல்ல, முதல்ல நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, எங்களை கூட்டிகிட்டு இங்க வந்துட்டீங்க. போலராம், நீங்கள் விகாஸ் கிட்ட சொன்னீங்கல்ல ரஷ்மியோட பணம், அப்புறம் லக்னோவில் இருக்கிற பெரிய வீட்டை வாங்கிடலான்னு சொன்னீங்கல்ல. விகாஸ் கிட்ட நைஸா பேசி வேலை வாங்கலான்னு பாத்தீங்களா என்ன? என்ன சார் சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவன் என் மருமகன், கொஞ்சம் அப்பாவி. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்பாவியா? இல்லை உங்கள் ரகசியம் தெரிஞ்சிரும்னு பயமா? விகாஸ், உன் சித்தப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லும்போது நீ ஏன் எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை? சித்தப்பா தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டாருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டு சோனு சொன்ன மாதிரியே நீ ரொம்ப அப்பாவியா இருக்கமா. உன் சித்தப்பா எல்லாத்தையும் அபகரிக்க பார்த்துருக்கா. ரேஷ்மி இருந்தா அது நடக்காதுல்ல. அதனால தான் அவர் ரேஷ்மி அடிச்சு கொன்னுட்டாரு. இல்ல சித்தப்பா அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவர் அந்த மாதிரி பண்ணியிருந்தா அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல. நீ உன் அக்காவை கொன்னவனை போய் காப்பாத்திட்டு இருக்கேடா. இப்ப நான் சொன்னது உனக்கு புரியுதுல்ல? அவ விருப்பப்படி வந்திருக்கா, அதனால இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்களா? இல்ல உங்க புள்ள தீபேஷ் அடி வாங்கி அவமானப்பட்டதை மறக்க முடியலையா? ஆமா, அடிச்சிருக்கா. விகாஸ் தான் சொன்னா ரேஷ்மே திபேஷ் அடிச்சிருக்கான்ட்டு. அந்த கோவம் உங்களுக்கும் இருந்திருக்கு, ஏன் திபேஷ்க்கும் இருந்திருக்கு. அம்மா என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அவங்க அப்படித்தானே. ஆனா நீங்க எதுக்கு எங்க விஷயத்துல தலையிடுறீங்க? ரேஷ்மி, பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி எடுத்துரிஞ்சு பேசாதமா. நீ தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்ட. என் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவ இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டா. இவ இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறதுனால தான் எங்க போனாலும் எங்களுக்கு அவமானமா இருக்கு. என்னது? அப்படி நீ என்ன அவமானப்பட்டுட்ட? இங்க பாரு ரஷ்மி, இனிமே நீ இந்த கிராமத்துல தான் இருக்கணும். லக்னோல போய் ஊரை சுத்த வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல. எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா பாரு, கேவலமா இருக்கு. அப்படின்னா உங்க கண்ணை முடிக்கங்க சித்தப்பா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம், நீங்க சொல்ல இந்த வேண்டாம். மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துறதுனால நம்ம ஊருக்காரங்க உன்னை கேவலமா பேசுறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ரஷ்மி, என்னை பத்தி எவனாவது தப்பா பேசியிருந்தா இந்த மாதிரி தான் அரைஞ்சிருக்கணும் திபேஷ். இந்த மாதிரி அமைதியா நின்று இருக்க கூடாது. இங்க இருந்து 2 பேரும் கிளம்புங்க. எது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த முறைக்கிற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. நீங்க என்ன சொல்றீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன கைகலப்பால அதுக்கு பழி வாங்கறதுக்காக நாங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கோமா? நீ வாயை திறந்து உண்மையை சொல்லு. நீ உன்னோட போனை கிராமத்துல விட்டுட்டு லக்னோ போனல 7ஆம் தேதி. தனியா தான் போனியா, துணைக்கு யாராவது கூட்டிட்டு போனியா? சார், அது எனக்கு ரேஸ்மாவுக்கு செட் ஆகாது. நான் எதுக்காக அவங்கள பார்க்க போகணும்? அதுவும் 3 வருஷத்துக்கு அப்புறம் பழி வாங்குறதுக்கு யாராவது போவாங்களா சார்? அந்த வலியும் வேதனையும் இவனை விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் சொல்ல போனா எங்க எல்லாருக்குமே இருந்தது உண்மைதான். நாங்க எல்லாருமே ரஷ்மியோடைய நடவடிக்கையால, அவ பேச்சால ரொம்பவே காயப்பட்டு போயிருந்தோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்களா? நீங்க, உங்க புள்ள திபேஷ், ரஷ்மியோட அம்மா, அவன் தம்பி விகாஷ். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க நீங்க? ரேஷ்மி எங்க தங்கி இருக்கிறாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அது அவங்க தம்பி விகாஸுக்கும் தெரியாது, அம்மாவுக்கு கூட தெரியாது. நான் எதுவும் பண்ணல சார். உங்களால ஒரிஜினல் கொலைகாரனை பிடிக்க முடியல, அதனால உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுறீங்க. நாங்க இந்த மாதிரியான ஒரு காரியம் செஞ்சிருக்கோம்னு உங்ககிட்ட யாரும் வந்து சொன்னது விகாஸா? இல்ல, அவன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். போலீஸ்க்கு கிடைச்ச ஒரு சின்ன ஆதாரத்தை வச்சு ராஷ்மி பாண்டேவோட நெருக்கமான உறவினர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு காவல்துறை விசாரிச்சாங்க.
ரஷ்மியோட கொலையில அவருடைய சித்தப்பா பலராம் பாண்டே அப்புறம் அவருடைய புள்ள தீபேஷ் பாண்டே சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிய வந்துச்சு. ஆனா இங்க சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்ல. ஆனா போலீஸுடைய டீம் ராஷ்மியோடைய கிராமத்துல பாலாப்பூர்ல போய் விசாரிச்சாங்க. ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டுச்சு. குற்றவாளியின் முகத்திரை கிழித்தெறியப்பட்டுச்சு. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கேஸை விசாரிச்சிட்டு இருந்த டீமுக்கு பெரிய அதிர்ச்சியே ஏற்படுத்திருச்சு. சார் கால் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் லொகேஷனை வச்சு பார்க்கும்போது இவங்க யாரையும் நம்ம சந்தேகப்பட முடியாது சார். அப்புறம் அவங்க ஃபோனை கிராமத்தில் விட்டுட்டு லக்னோவுக்கு போய் சம்பவம் பண்ணிட்டாங்களா? டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சம்பத் நகருக்கு போற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க சார். ரேஷ்மியோட பாடி ஏதாவது ஒரு வண்டியில் எடுத்துட்டு போய் அங்கே டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாமே. ஃபுட்டேஜ் பார்த்தா டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். சொல்லுங்க சார், உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இப்போ கேட்ட இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். இப்ராஹிம், போலாரம் அப்புறம் அவன் புள்ள திபேஷ், ரேஷ்மியோட தம்பி விகாஸ், இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஆள் இவன் வளராமல் சந்தேகப்பட முடியாது பார்த்தான்ல, அவன் யாரு? அவன் பேர் சோனு கசீம். விகாஸோட மளிகை கடையில் அவனும் ஒரு பார்ட்னர். நீங்கள் அவனை ட்ராக் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்கும். ஆமாம், இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அக்டோபர் 7 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு பார்க்கும்போது இவன் டாக்ஸியில் போனான். அவனே ஓட்டிட்டு போயிருக்கான். ஆனால் அது சம்பத் நகர் ரோடு இல்லை, லக்னோவுடைய ரோடு. இது அந்த சோனுவே தான். அவன் தான் நம்ம கிட்ட சொன்னான் போலராம் குற்றவாளின்ட்டு. இல்லை சார், நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன். அக்டோபர் 7 சோனுவோட ஃபோன் லொகேஷன் அவனோட கிராமம் போலாப்பூர் தான் காமிக்குது. சோனு தான் நம்மளை சுத்த விட்டுட்டு இருக்கான். என்ன கேம் விளையாடிட்டு இருக்க சோனு? அக்டோபர் 7 லக்னோல நீ இருந்திருக்க. நீ தான் சொன்ன போலேரே பாண்டேவும் அவரோட புளியை தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. போலீஸ்காரன் அடிச்சான்னா எந்திரிக்க முடியாது சொல்லிட்டேன். ஒரு அடியில் மொத்தத்தையும் கக்கீர்வன்னு பார்த்தா தெரியுது. ஒரு நிமிஷம், இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ரேஷ்மி வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க. விகாஸ், நீ இங்க? அது ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க. என்ன வேலை? அது அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்த? இவன் வண்டியில தான் நான் வந்தேன், அதனால தான். நீ ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு 2 மணிக்கு பாலாப்பூர் வந்தல, அப்ப அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலையே பணம் வேணும்னு? அக்கா, பணம் எனக்கு தான் வேணும், செலவு இருக்கு. உன்னால கடையை நடத்த முடியலனா இது இழுத்து மூடிட்டு வீட்டுல போய் உட்காந்துக்க. நஷ்டமாவது பட வேண்டாம். இங்க பாரு, 5000 தர முடியாது. இந்தா 2000 ரூபாய் தான் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்க. நீ வருஷத்துக்கு எது வேணா பண்ணுவ, சொல்லாம கொள்ளாம வீடியோ வைப்ப, மற்றவங்களை ஏமாத்தி கொள்ளடிப்ப. ஆனா நான் 5000 ரூபாய் கேட்டா 2000 ரூபாய் தான் தரேன். நீ வேணும்னா வச்சுக்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு. வா, சீக்கிரமா போயிடலாம் வா. நீ அந்த கேமரா ரெக்கார்டு எடுத்துரு, அதை எங்க எங்க தான் வச்சிருப்பா. அதை வச்சுதான் ஆளுங்களை மிரட்டி இவ பணத்தெல்லாம் பறிப்பா. எங்களுக்கு தெரியும் லக்னோவில் சிசிடிவி கேமரா இருக்குன்னு. அதனால் விகாஸ் பின்னாடி சீட்டில் மறைஞ்சிருந்துக்கிட்டான். எனக்கு நல்லா தெரியும், என்னை பார்த்தாங்கன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. வேற யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரியாது. போலாராம், இந்த சதி வேலையில் அவனுக்கும் பங்கு இருக்கா? இருக்கா இல்லையான்னு சொல்லு. இல்லை, விகாஸ் தான் அவங்க அக்காவை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான். ரஷ்மி பாண்டேவோட தம்பி விகாஷ் பாண்டே தான் இந்த மர்டரை பண்ணியிருக்கான்னு தெரிய வந்துடுச்சு. ஆனா அதை விட அதிர்ச்சியான விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும் விகாஸ் தான் ரேஷ்மியை கொன்னுட்டான்னு. அவன் அந்த விஷயத்தை அன்னைக்கு ராத்திரியே சொல்லிட்டான். என்னைக்கு ரஷ்மியை கொன்னானோ அன்னைக்கு ராத்திரியே அவ பாடியை ஒரு குளத்துல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டான். நீ செஞ்சது சரிதான்ப்பா, அவளுக்கு அது தேவைதான்.
என் புள்ள எந்த ரேஷ்மியை கொன்னானோ அது அவனோட பழைய அக்கா ரேஷ்மியே இல்ல. அவ நான் பெத்த பொண்ணே இல்ல, பார்த்து வளர்த்த பொண்ணே இல்ல. அவ என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கா. அவ என்ன ரொம்ப மட்டம் தட்டுவா சார். அவ செஞ்சது தப்பான வேலை. அதுக்காக அவளை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீங்களாம் அப்படி ஈஸியாக சொல்லுவீங்க சார். ஆனால் அவள் பண்ண காரியம் இருக்குல்ல, அந்த தண்டனை அனுபவிக்க எங்களால் முடியாது சார். சித்தப்பாவையும் என்னையும் ஊரில் பல பேர் திட்டுவாங்க. ஓ அக்கா அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. உன்னை எப்போவாவது அவள் காயப்படுத்திருக்காளா? ஆ, நிறைய தடவை. அவள் என்ன கண்டுக்கவே மாட்டா. ஆனால் எப்போல்லாம் அவளுக்கு தேவைப்படுதோ அப்போ என்னை யூஸ் பண்ணிப்பா. அவள் எப்போல்லாம் வீட்டுக்கு வராலோ எல்லாரும் பற்றியும் தப்பாக பேசுவா. என்ன, சித்தப்பாவை எல்லாரையும் போட்டு திட்டுன்னு திட்டுவா. ஆனால் அவள் தான் தப்பான வேலையை செய்கிறவ. ஆனால் என்ன, வீணா போனவன் உருப்பிடாதவன் போட்டு திட்டுவா. நான் எதுக்குமே லாக்கி இல்லாதவன்னு சொல்லுவா. வாய்க்கு வந்தபடி கண்டுபடி திட்டுவா. எல்லா லிமிட்டையும் அவள் கிராஸ் பண்ணிட்டா சார். நான் அவள் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கேன். தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாரு? நீ வெறும் ஆயுதம், அவ்வளவுதான். ரேஷ்மியை நீ தான் கொலை பண்ண. அதோட உன் கூட சேர்ந்து சோனு அப்புறம் உன் அம்மாவும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆமாம், நாங்கள் குற்றவாளி தான். ரஷ்மி பண்ணுற காரியத்தால் நாங்கள் தினம் அவமானப்பட்டுக்கிட்டு இருந்தோம். குறைஞ்சபட்சம் அதில் இருந்தாவது எங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சுல்ல. அப்புறம் இதிலிருந்து விடுதலை அடையணுமோ அது கிடச்சிருச்சு எங்களுக்கு. ராஷ்மி பாண்டேயோட தம்பி விகாஷ் பாண்டே, அவனுடைய பார்ட்னர் சோனு காஷ்யப், அப்புறம் ரஷ்மியுடைய அம்மா கல்யாணி பாண்டேக்கு இந்த குற்றத்துக்கு துணை போனதுக்காக தண்டனை கிடைச்சது. இந்த கதையில யாரு ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சது? எந்த ஒரு மனுஷனை இன்னொருத்தனை ஏமாத்துறதுக்கு நிறைய டெக்னிக்கை கையாளுவாங்க. தன்னுடைய சுயநலம் ஒரு விஷயத்தை அடையணும்ன்ற பிடிவாதத்தினால தான் செய்யற விஷயத்த சரின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்படிலாம் செஞ்சா நல்ல விஷயம் நடக்குமா என்ன? ராஷ்மி கொலையானதுனால அவ பண்ண குற்றத்துக்கு இது சரியான தண்டனை தான் சொல்லிட முடியாது. குற்றம் தான். இயற்கையை வெல்ல முடியாது இல்ல. பொய்யும் பேராசையும் ஒரு மனுஷனை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போயிடுதுங்க. அங்க அவன் தன்னை பத்தி மட்டும் தானே யோசிக்கிறான். மத்தவங்க விஷயத்துல அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் சரி, அதை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. சுயநலமும் பேராசையும் ஒரு மனுஷனோட புத்திய நல்லா பேதலிக்கவே வச்சிடுது. அதனாலதான் எது சரி எது தப்புன்னு யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரமே இல்லாம போயிடுது. மனிதர்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே இதானே. நான் உங்க அனுப் சோனி எபிசோட்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த ஒரு புது கதையில மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சின்ன இடைவெளி ஒரு நூலிழை மட்டும்தான். சோ எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. மறுபடியும் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.